நண்பர்களுக்கு வணக்கம். தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு தலைவர் திரு ஹெச் ராஜாண்ணா அவர்களுடைய பத்திரிகையாளர்களுக்கு வருகை தந்த அனைவரையும் வருகிறவரை வரவேற்கிறேன். இப்பொழுது அண்ணன் அவர்களை திரும்பமாக நம்மிடம் கேட்டுக்கொள்கிறேன். ரெடியா? ரெண்டாவது வார்த்தை லவுடாக வந்துடும். ஆரம்பிக்கிறத கொஞ்சம். கடந்த 2 நாட்களாக திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் மிக புனிதமாக கருதுகின்ற அந்த கோவில் பிரசாதம் செய்வதற்கு உபயோகப்படுத்துகின்ற நெய்யில் மிருக கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறது என்று ஆய்வு அறிக்கை தகவல் கொடுத்ததை ஆந்திர மாநிலத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் கோவில் அறங்காவலர்களாகவே ஹிந்து அல்லாதவர்களை போட்டு, ஏனென்றால் நேற்றைய தினம் திரு ஒய் சாமுவல் ராஜசேகர் ரெட்டி அவருடைய மனைவி சொல்லியிருக்கிற வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக, நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான், நாங்கள் ஹிந்து கோவிலுக்கு போகிறது ஹிந்து ஓட்டுக்காக. ஆக அந்த மாதிரியாக அவர்களே தாங்கள் கிறிஸ்தவர்கள்னு சொன்னால், அப்போ ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி, ஒய் சாமுவல் ராஜசேகர் ரெட்டி, இது முழு பேரை சொல்கிறானேன்னு கவலைப்படக்கூடாது. அவர்களெலாம் கோவில் நிர்வாகத்தில் எப்படி இருக்கலாம்? அந்த மாதிரியாக திட்டமிட்ட ரீதியில் ஹிந்து கோவில்களையும் நாசப்படுத்தினதும் உலக பிரசித்தி வாய்ந்தது. ஆகவே திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலை அதன் புனிதத்தை கெடுத்து அதன் மீது நம்பிக்கை இருக்கின்ற உலகம் முழுவதும் இருக்கின்ற பல கோடிக்கணக்கான மக்களுடைய மத உணர்வை புண்படுத்துகின்ற விதத்திலே ஆந்திர சாமுவல் ராஜசேகர் ரெட்டியினுடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஆட்சியில் நடந்திருக்கு. இதில் யார் யாரெல்லாம் குற்றம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் பேசிக்காக இது எல்லாத்துக்குமே என்ன காரணமாக இருக்குது? ஹிந்து மத நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆட்சியில் இருந்தால் ஹிந்து கோவில்கள் பாதிக்குது. ஆகவே ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி கோவில்கள் புனிதம் காக்கப்பட வேண்டுமானால் அது ஹிந்து மத நம்பிக்கை இருக்கின்ற மதாச்சாரியார்கள் வசம்தான் கோவில்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும். இப்போது இந்த கலப்படம் செய்யப்பட்ட நெய் சப்ளை பண்ணது ஏஆர் ஃபுட்ஸ், திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து செயல்படுகின்ற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி பழனி கோவிலுக்கும் நெய் சப்ளை பண்ணுது. ஏன்னா இப்போது இது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆய்வகத்தினுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் மாண்புமிகு முதல்வர் இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கார். அதனால் இந்த கம்பெனியிடமிருந்து தமிழகத்தில் எந்த கோவிலுக்கும் இந்த குற்றச்சாட்டிலிருந்து அந்த கம்பெனி விடுதலை ஆற வர அக்கிட்டல் அது வர இந்த கம்பெனியிலிருந்து தமிழகத்தில் எந்த கோவிலுக்கும் நெய் வாங்கக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்கிறது. அது மட்டுமில்லை, அந்த கம்பெனியோட ஓனர் ராஜசேகரா
அவர் பழனி கோவிலுக்கு தக்காராக இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதனால் தமிழக அரசு உடனடியாக அவர் தக்கார் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும். ஏன்னா அவரோட கம்பெனி குற்றச்சாட்டிற்கு உள்ளாகி இருக்கிறது. அதுவும் குற்றச்சாட்டுனா இன்னதுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ மிகப்பெரிய கொடூரமான செயலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற அந்த கம்பெனி, அதனுடைய ஓனர் அவர் பழனி கோவிலுக்கு தக்கார. திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த மாதிரியெல்லாம் ஆட்களை செலக்ட் பண்ணி கோவிலுக்கு தக்காரா போடுதுன்னு தெரியுது பாருங்கள். அதோடு மட்டுமல்லாமல் இதை கோரிக்கையை வச்ச இதில் என்ன தப்பு இருக்குது? டில் தட் கம்பெனி இஸ் கிளியர்டு, அதுக்கிட்டேருந்து நெய் வாங்கக்கூடாது. அந்த குற்றம் சாட்டப்பட்ட கம்பெனியுடைய ஓனர் அவரோட டெயிண்ட்டு ரிமூவ் ஆகாமல் அவர் தக்காராக இருக்க முடியாது கோவிலில். இதை கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர் போடுவாங்களா? என்ன சர்க்கார் இது? மிக கேவலமான மோசமான ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் இருப்பது துரதிருஷ்டவசமானது. ஏன்னா இந்த அரசாங்கம் எவ்வளோ மோசமானதுன்னு சொன்னால், மாண்புமிகு பிரதமரை பீஸாக வெட்டுவேன்னு சொன்ன தாமோ அன்பரசன் மந்திரியாக இருக்கார். அவரையே கைது பண்ணலை இந்த போலீஸை? அவர் மேலேயும் எஃப்ஐஆர் போடலை? காவல்துறைக்கு துணிச்சல் இல்லையா? முதுகெலும்பு இல்லையா? நேர்மை இல்லையா? மாண்புமிகு பிரதமரை பேசின ஒரு நபர் மந்திரியாக இருப்பாரா? அவரை மந்திரியாக அனுமதிக்கிறார்னா முதலமைச்சர், அவருக்கும் அந்த கூற்றோடு உடன்பாடு இருக்கா? கொஸ்டின்ஸ் வருது இல்லை? மாண்புமிகு பிரதமரை பீஸாக வெட்டுவேன்னு சொன்ன நபரை இவர் மந்திரி சபையில் வச்சுக்கலாமா? அப்படி இருக்கிற ஒரு அரசாங்கம் யாரை மிரட்டுறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகியை மிரட்டணும்னா நோ நான்சென்ஸ். இதில் தலையிடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் கேட்டிருக்கிற கோரிக்கை நியாயமானது. அவர்கள் சாதாரண பிஜேபி ஆர்டினரி ஒர்க்கர்ஸ்னால் மிரட்டுவாங்களான்னு இந்த போலீஸு பொய் கேஸ் போடுவாங்களா? நீங்கள் கைது பண்ண வேண்டியது நாளைக்கு மத்திய அரசாங்கம் ரிப்போர்ட் வரும், யாரை கைது பண்ண வேண்டியிருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்காக பாரதிய ஜனதா கட்சி ஒர்க்கர்ஸ் மீது கேஸ் போட்டது தப்பு. ரெண்டாவது, இது சட்டத்துக்கு புறம்பாகவே செயல்படுற ஒரு சர்க்கார். காரணம், சென்ற ஆண்டே நீண்ட நீதிமன்ற போராட்டத்திற்கு பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய பதசஞ்சலனுக்கு பேரணிக்கு அனுமதி நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு. ஆஃப்டர் எ லாங் ப்ரொசீஜர். திருப்பி இந்த வருஷத்துக்கு அனுமதி மறுக்கிறாங்க. என்ன காட்டாட்சி நடக்குதா இல்லை ஜனநாயக ஆட்சி நடக்கிறதா? ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய அரசு இட் ஷுட் ரியலைஸ் இட்ஸ் லிமிட்டேஷன்ஸ். உங்கள் மந்திரி சபையில் மந்திரியாக இருக்கிற நபர் பல மாநில அரசுகளால் பல மாநில நீதிமன்றங்களில் வழக்கு சந்தித்து கொண்டிருக்கார். யார்? உதயநிதி ஸ்டாலின். சனாதன இந்து தர்மத்தை என்னவோ டெங்கு கொசு மலேரியா கொசு மாதிரி அழிச்சுடுவேன்னு பேசின ஒரு நபர். அப்போ உச்ச நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. அந்த மாதிரி தொடர்ந்து கண்டனங்களுக்கு உள்ளாகின்ற சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஒரு அரசாங்கம் ஆர்எஸ்எஸ்னுடைய பதசஞ்சலனுக்கு அனுமதி மறுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த அரசு தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறது. மூணாவதாக, திருப்பியும் இந்து கோவில்களுடைய பணத்தை சூறையாடி கொண்டிருக்கின்ற ஒரு இலாக்கா இந்து சமய அறநிலைத்துறை. நான் லாஸ்ட் மந்த் பழனிக்கு போயிருந்தேன். பழனியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஏற்கனவே நல்லா இருக்கிற காம்பவுண்டு வாலை இடித்து கட்டுறாங்க. பழைய காம்பவுண்டு வால் உறுதியாக இருக்குது, எந்த சேதாரமும் இல்லாமல். ஆனால் இப்போ கட்டுறது வெறும் ஜாலி வச்சு கட்டுறாங்க. பலவீனமான கட்டுமானம். இது எதுக்காக? சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்னா 40-50% வீட்டுக்கு கொண்டு வைக்கலாம். கோவில் பணத்தை வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக நல்லா இருக்கிற காம்பவுண்டு வாலை இடித்து கட்டக்கூடிய
ஒரு செயல்பாட்டில் இந்து சமய அறநிலைத்துறை ஈடுபட்டு வருது. ஆகவே கோவில் பணத்தை நாசம் பண்ணுறதுக்கு, ஏன்னா இங்கே வந்து சென்னையில் மயிலாப்பூர் கோவில் பணத்தில் இவங்க ஒரு ஹோட்டல் கட்டினாங்க. அந்த ஹோட்டல் இருக்கா இப்போ? அந்த ஹோட்டல் கட்டுமானம் வந்து பலவீனமானதுன்னு இடிச்சிட்டாங்க. அந்த செலவு பண்ண பணம் யார் கொடுப்பார்? அறநிலைத்துறை அமைச்சர் வீட்டிலேருந்து கொடுப்பாரா? இந்துக்களோட கோவில் பணத்தை இந்த மாதிரி நாசப்படுத்துறதுக்கு இவர்கள் யார்? அதே மாதிரியாக தனியார் நிர்வாகத்தில் இருக்கிற கோவில்கள் தான் உள்ளபடி நல்லா இருக்கு. ஆனால் அதன் மீது அவதூறு பரப்பு என்ற விதத்தில் தமிழக அரசும் இந்து சமய அறநிலைத்துறையுமே செயல்பட்டு கொண்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கு அறநிலைத்துறை. சிதம்பரத்தில் சபாநாயகர் கோவிலுக்கு இவங்களுக்கு எப்போவுமே பெரிய ஐசோர் கண் உறுத்தர் தான் அந்த கோவில். ஏனென்றால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அது பொது தீட்சிதர்கள் தான் அந்த கோவிலை நிர்வகிக்க முடியும்னு தீர்ப்பு வந்து 2014 அந்த கோவில் மீண்டும், ஏன்னா 2008 அரசாங்கம் அபகரித்து கொண்டது, அதை மீண்டும் தீட்சிதர்கள் வசம் ஒப்படைத்தது. அதிலிருந்து பொய்யான தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆர்டர் நம்பர் 835/1976 அதன்படி சபாநாயகர் கோவிலுக்கு இருக்கின்ற 3000த்திற்கு மேற்பட்ட ஏக்கர் நிலம் ஸ்பெஷல் தாசில்தார் நிர்வாகத்தில் இருக்குது. எப்போ இருந்து? 1976 1976 ஸ்பெஷல் தாசில்தார் நிர்வாகத்தில் இருக்கிற நிலத்தை எப்படி பொது தீட்சிதர்கள் விற்பாங்க? எப்படி விற்க முடியும்? அதோடு இல்லை, நீங்கள் வந்து 2008 14 வரை நிர்வாகத்தில் இருந்தப்போ, அதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பானுமதி அவர்களுடைய ஒரு தீர்ப்பில் இந்த 3000 சொத்து ஏக்கர் இது ஸ்பெஷல் தாசில்தார் நிர்வாகத்தில் இருக்குது அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு.